to my channel Nega Doodle Diary. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா what are the healthy foods to be eaten daily. ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்ருக்கு. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து ஜங்க் ஃபுட் நம்ம நிறையா சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுறது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வாங்க வீடியோக்குள்ளார போய் நம்ம அந்த 7 டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டிப் நம்பர் 1, யூ ஷுட் ஈட் மெனி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடும் போது சேர்த்து வெஜிடபிளும் சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரூட் வந்து நீங்கள் முழு பழமாக சாப்பிட்டிங்கன்னா முழு சத்து அப்படியே கிடைக்கும். நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா வந்துட்டு பாதி சத்து தான் கிடைக்கும். பட் எனிவே வந்துட்டு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டா நமக்கு எல்லா சத்தும் எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா விதமான சத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 3, எக்கு வந்து சாப்பிடுங்க. ஸோ எக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ப்ரோட்டீன் தரும். அண்ட் எக்கு வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ எக்கு வந்து வெஜ் தான். நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் எக்கு சாப்பிட்லாம். அதில் நத்திங் இஸ் தேர். ஸோ நீங்கள் எக்கு வந்து தினமும் சாப்பிட்டுக்கலாம். டிப் நம்பர் 4, நான்வெஜ். சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் சிக்கனில் வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும், அண்ட் ஃபிஷ்ஷு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபிஷ்ஷில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஃபோன் நிறையா பார்க்குறீங்க. ஸோ கண் பார்வைக்கு ஃபிஷ் ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 5, ஈட் லிமிட். நம்ம நிறையா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. நம்ம எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம லிமிட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 6, ஈட் நட்ஸ். நட்ஸ் வகைகள் நிறைய எடுத்துக்கணும். பாதாம், பிஸ்தா, வால்நட்லாம் ரொம்ப நல்லது. அண்ட் இந்த மாதிரி வால்நட்லாம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அதுக்கப்புறம் ஹனி வந்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 7, லாஸ்ட் டிப் இதுதான். ஸோ கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களோட பேர் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரும் வரணும் அப்படின்னா. So eat healthy, be happy. Thanks for watching this video friends. Bye bye. We'll meet you in next video.